அன்புமகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப ஈஸியான முறையில் வீட்டிலேயே பாலிஷ் போட்ட மாதிரி பூஜை பாத்திரம்லாம் எப்படி விளக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி பூஜை பாத்திரம் பளிச்சுன்னு விளக்குறதுக்கு நான் ஒரு மல்டிபர்பஸ் லிக்விட் யூஸ் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். நிறைய பேர் அந்த லிக்விட் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஆல்ட்ரேட்டாக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுற 2 பொருள் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பூஜை பாத்திரம் எல்லாமே நான் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே வாஷ் பண்ணாமல் வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம 2 பொருள் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பேக்கிங் சோடா, அப்படி இல்லைன்னா ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சிந்தட்டிக் வினிகர். பூஜை பாத்திரம் எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஒரு டப்பில் எடுத்துக்கிட்டேன். பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பாத்திரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 மூடி அளவுக்கு சிந்தட்டிக் வினிகர் ஆட் பண்ணுறேன். எனக்கு பாத்திரம் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது, நான் இந்த அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதிகமாக இருந்ததுன்னா இதை விட 2 மடங்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம இதில் ஊற வைக்க போகிறோம். பாத்திரத்தை நான் எண்ணெயெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஊற வைக்கிறேன். குங்குமம் மஞ்சள்னால் நான் எதுவுமே ரிமூவ் பண்ணல. எண்ணெயை மட்டும் நான் தொடச்சி எடுத்துகிட்டு நான் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கையாலலாம் இதில் கலக்க வேண்டாம். அப்படியே நீங்கள் பேக்கிங் சோடாவையும் சிந்தட்டிக் வினிகரையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த பாத்திரம் எல்லாம் அப்படியே மூழ்கி வச்சிட்டிங்கனாவே போதும். 1/2 அன் ஹவர் அளவுக்கு நம்ம இந்த பாத்திரத்தெல்லாம் இந்த தண்ணியிலே ஊற வச்சிடலாம். 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் 1/2 அன் ஹவருக்கு கம்மியாக ஆக வேண்டாம். 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ பாத்திரம் எடுத்து நம்ம வாஷ் பண்ணலாம். பீதாம்பரி பவுடர் நான் எடுத்திருக்கேன் தேய்க்கிறதுக்காக. ஸ்க்ரப்பர் வந்து நான் எப்பயுமே பூஜை பாத்திரம் விளக்குறதுக்கு தனியாகவே வச்சுருப்பேன். ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக பீதாம்பரி பவுடர் எடுத்துக்கிட்டு நம்ம பாத்திரத்தை விளக்கலாம். பாதி வந்து நான் விளக்கி காட்டினா தான் உங்களுக்கு 2த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நார்மலாக நம்ம எப்பயுமே தேய்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நான் தேய்க்கிறேன். ரொம்பலாம் நான் ஸ்ட்ரெயின் பண்ணவும் இல்லை. லைட்டாக தேய்ச்ச உடனே உங்களுக்கு இப்போ தேய்க்கும் போதே தெரியும், கொஞ்சம் அப்படியே பிரைட்டாக ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள். லைட்டாக தேய்ச்சிட்டு தண்ணியில் நான் இந்த தண்ணியிலே மூழ்கி காட்டுறேன். ரொம்ப பிரைட்டாக ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. 2 பொருள் ஆட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சோம், பீதாம்பரி பவுடர் போட்டு தேய்ச்சோம், அவ்வளோதான். பாத்திரம் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் பித்தளை பாத்திரம்லாம் விளக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்ல. பூஜை பாத்திரம்லாம் ரொம்ப ஈஸியாகவே விளக்கிடலாம். 3 பொருள் தான், ஆனால் முக்கியமாக நம்ம 2 பொருள் தான் யூஸ் பண்ணுறோம். பேக்கிங் சோடா, சிந்தட்டிக் வினிகர். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பீதாம்பரி பவுடர் நம்ம நார்மலாகவே பூஜை பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணுற பவுடர் தான். இப்போ நான் ஃபுல்லாக விளக்கிட்டேன், ஸ்ட்ரெயின் பண்ணவே இல்லை. எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி ஃபாஸ்ட்டாக நான் மூவ் பண்ணிடுறேன். எல்லா பாத்திரமும் இதே மாதிரி நான் விளக்கிடலாம். நான் விளக்கையும் இதே மாதிரி பாதி அளவுக்கு உங்களுக்கு விளக்கி காட்டுறேன். அப்போ தான் இதுலேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். விளக்குறதுக்கெலாம் நான் ப்ரஷ் ஒன்று செப்பரேட்டாகவே வச்சுருப்பேன். அதுவும் பூஜை பாத்திரம் விளக்குறதுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா விளக்கில் டிசைன்ஸ்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த மைன்யூட்டான இடத்துலலாம் அழுக்கு வந்து தங்கி போயிடும். அதெல்லாம் விளக்குறதுக்காக இந்த ப்ரஷ் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ரஷ் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நான் விளக்குறதால அந்த மைன்யூட் இடத்துலலாம் பாருங்கள் கரையெல்லாம் போயிட்டு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இந்த விளக்குலையும் பிஃபோர் ஆஃப்டர் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா பளிச்சுன்னு பாலிஷ் போட்ட மாதிரி நல்லா வெள்ளையாக மினுமின்னு இருக்கு இல்லையா. உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லா பாத்திரமும் விளக்கிடுறேன். விளக்கிட்டு குங்குமம் மஞ்சள்லாம் கூட நான் வச்சுட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்குள்ளே தான் ஷூட் பண்ணலான்னு நினச்சேன். பவர் கட் ஆகிடுச்சு, சுத்தமாக லைட்டிங் இல்லை. அதனால தான் நான் வெளியே வச்சு ஷூட் பண்ணுறேன். பட் வெளியேயும் 6:30 ஆகிடுச்சு டைமிங். லைட்டிங் வந்து கம்மியாக தான் இருந்தது. அதுக்கே எப்படி நல்லா பிரைட்டாக தெரியுது பாருங்கள் பூஜை பாத்திரம்லாம். இந்த 2 பிக்சரில் ஒரு பிக்சர் வந்து பிஃபோர் விளக்குறதுக்கு முன்னாடி, ஆஃப்டர் வந்து விளக்குன உடனேயே எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நம்ம விளக்குனதுக்கு அப்புறம் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு எடுத்தது. செகண்ட் ஃபோட்டோ 1 வீக் அப்புறம். 1 வீக் அப்புறம் கூட பாருங்கள் அதே பிரைட்னஸோடு இருக்குது. விளக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் விளக்கு ஏற்றின இடம் மட்டும்தான் கருப்பாக இருக்குது, மற்ற இடம்லாம் அப்படியே பளிச்சுன்னு தான் இருக்குது. ரொம்ப ஈஸியான இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.